கிறிஸ்துக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளாக அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையாக தந்த நாளுக்கான நன்றியோடு சோதரிக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற சகோதரர்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆத்மா என்றால் என்னங்கிறான ஒரு தலைப்பின் கீழே அந்த வேதவசனத்தை அணுக போகிறோம். ஆத்மா என்றால் என்னங்கிறான விஷயத்தை பார்க்க போகிறோம். கிறிஸ்துவ மண்டலத்தில் ஆத்மா என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு உயிர் அல்லது மரித்த பின்னு நடக்கிற சம்பவம். மரித்தவங்களுக்கு சொல்லப்படுற விஷயம் என்னென்னா ஆத்மா அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்லுவாங்கன்னு பார்க்கும். அப்போது இந்த ஆத்மாங்கிற வார்த்தை கிறிஸ்துவ மண்டலத்தில் பரவலாக பேசப்படுற ஒரு வார்த்தையாக இருக்குதுன்னு பார்க்கும். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆத்மா குறித்து வேத மாணவர்கள் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஆத்மா என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, தேவன் படைக்கும் பட்சம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஜீவ சுவாசத்தை நினைச்சிடாது ஆதாமனுடைய அவர் நாசியில் ஊறார். அவர் ஜீவ ஆத்மா ஆனான் இருக்கு. அப்போ தேவனுடைய ஆவியும் மண்ணும் சேர்ந்ததான் ஆத்மா அப்படிங்கிற விஷயத்த பேசிக் சப்ஜெக்ட்லேயே என்ன சொல்லுவாங்கன்னா, ஆத்மா என்றால் தேவனுடைய ஆவியும் மண்ணும் சேர்ந்த கலவை தான் ஆத்மாங்கிற விஷயத்தை அவங்க சொல்லுவான்னு பார்க்கும். ஆனால் வேத வசனத்தை ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம நியாயத்திருக்க முடியாது. நான் பைபிள் படிக்க முடிச்சல பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் என்ன செய்யுதுன்னா, அந்த பேசிக்கில் சொன்ன விஷயங்களும் படிக்கிற விஷயத்த நிறைய வேறுபாடுகள் இருக்குதுன்னு பார்ப்போம். அதனால் அதை வச்சு நினச்சப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வேத வசனத்தை வச்சு ஆத்மா என்றால் என்னங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா, வேதமானவர்கள் சொல்லப்பட்ட அந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த தகவல் இல்லாட்டா அந்த சத்தியம் என்ன சொல்கிறாங்கன்னா, தேவனுடைய ஜீவனும் மண்ணும் சேர்ந்தது. மண்ணில் சுவாசித்துக்குன்னு ஜீவாத்மானான் இருக்கும். ஆத்மா என்றால் ஒரு மனிதனை குறிக்கிற சொல் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்லாமல் பார்க்கும். அதுக்கு ஏகப்பட்ட ஒரு வசனம் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த பாடமே 1 மணி நேரத்துக்கு மேலே போகும். அப்போ ஆத்மா என்றால் உயிருள்ள மனுஷன்தான் ஆத்மா அப்படிங்கிறான ஒரு பேர் இருக்குன்னு பார்க்கும். இப்போ ஒரு காருன்னு சொன்னால் பொதுவான அந்த வார்த்தையை குறிக்கும் காருன்னா. ஆனால் காருக்குள்ள ஒவ்வொரு ஃபேர் பாக்ஸுக்கும் ஒவ்வொரு ஒரு பேர் உண்டு, அப்படி தானே? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மனிதன் இருக்கும் சில மனிதன் அவயத்துக்குள்ள ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்குன்னு பார்க்கணும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, ஆத்மா என்றால் அதுக்கு கொடுக்கப்பட்ட இது என்ன, ஜீவன் அர்த்தம் பார்க்கணும். உயிருங்கிறான ஒரு அர்த்தத்தை அந்த வேதம் கொடுக்குறதா இருக்குன்னு பார்க்கணும். அந்த அடிப்படையில் நினைச்சப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வேதவசனத்தை அணுகப்புறம் பார்க்கணும். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் படிக்க முச்சில ஆவி ஆத்ம சரீரத்தை தேவரத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலும் பரிசுத்தமாக்க கடவுதாகன்னு சொல்லி ஒரு பிரித்து அவங்க சொல்லுவாங்கன்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஆத்மா என்றால் என்னங்கிற விஷயத்தை படிக்க முச்சில பார்த்தீங்கன்னா, இதை ஜீவன் உயிருங்கிறான ஒரு விஷயத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அந்த கண்ணோட்டத்தோட இந்த வேத வசனத்தை அணுக போகிறோம். இந்த ஒரு ஆதார வசனமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜீவ சுவாசத்தை ஊற்றுனால ஜீவாத்மா ஆனான் இருக்கு. ஆத்மாங்கிற வார்த்தை எதில் ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா, ஆதி ஆகமத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்துலேருந்து சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இப்போ பழைய ஏற்பாட்டில் ஆத்மா என்றால் என்ன அதோடைய சொல் பதம் என்னங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம பார்க்க போகிறோம்னு பார்க்கணும். இந்த விஷயத்தை பார்த்து நினைச்ச போகிறோன்னா, இந்த ஆத்மா என்றால் என்னன்னு சொல்லி ஒரு முடிவுக்குள்ளே வரலான்னு பார்க்கும். படிச்சலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமம் அதிகாரம் 2 வசனம் 7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். இப்போ இந்த வசனத்தை என்ன சொல்றாங்கன்னா, மண்ணு கூட தேவன் அவர் சுவாசத்தை ஊறாரு, ஜீவ ஆத்மானான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதை வச்சுட்டு நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் ஆத்மாங்கிறான ஒரு விஷயத்தையும் சொல்லுவாங்கன்னு பார்க்கும். மண்ணும் தேவனுடைய ஆவியும் சேர்ந்தது தான் ஆத்மாங்கிறான விஷயத்தை சொல்லுவாங்கன்னு பார்க்கும். அது இதோட ஒரிஜினல் பதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனிடத்துல ஜீவன் இருக்குது. இந்த மண்ணான மனுஷனை உண்டாக்கி அவருடைய ஜீவனை எதற்குள்ள ஊதுறான்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனுக்குள்ளே கொடுக்குறாருன்னு பார்க்கும். ஜீவன்னா உயிர், அழியாத ஒரு விஷயம் இருக்குது. அந்த அழியாத ஒன்று தேவனிடத்துல இருக்குது. அந்த விஷயம் பிதாவாய் தேவனிடத்துல ஜீவன் இருக்குது. ஜீவன்னா உயிர் இருக்குது. அது அழியாது. அந்த விஷயத்தை தன் குமாரனாகிய ஆண்டவர் ஈசக்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த ஜீவனை அந்த ஜீவன் இருக்கார்ல, அவருக்குள்ள ஒரு ஜீவனை இருக்குல்ல, அந்த ஜீவனை யாருக்கு கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா,
மண்ணினால் உண்டாக்கப்பட்ட ஆதாமுக்கு கொடுக்கான்னு பார்க்கும். மண்ணுன்னா நம்ம மண்ணுன்னு எடுத்துக்கொள்ள முடியாது. மண்ணின் மூலக்குருக்கள் இருக்கும், மூலப்பொருளில் வச்சு தான் அவர் அந்த உண்டாக்கி அதுக்கப்புறம் அவர் ஜீவ சுவாசத்தை அது ஊதுறான்னு பார்க்கும். அவருக்குள்ள ஜீவன், அவருக்குள்ள இருக்க ஜீவனை, அதாவது தன்னிடத்துல இல்லை ஜீவனை ஆதாமுக்கு கொடுக்குறாரு. மண்கிறதான ஆதாமுக்கு கொடுக்கறதுனால அது ஜீவாத்மான உயிருள்ள மனுஷனானான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்கே பொருளில் வந்துட்டு ஏதோ சுவாசம்னா இப்போ நம்ம ஒரு பலூன் இருக்குது, அந்த பலூனில் நம்ம காற்று நம்ம ஜீவ சுவாசத்தை ஊதுறோம்னா அது பலூனாக மாறுது. அதுக்கு உயிர் வந்துடுதான்னு பார்த்தீங்கன்னா உயிர் கிடையாது, அது நம்மளுடைய மூச்சு காற்றுன்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதாமுக்கு மூச்சு காற்று ஊதலை, ஏதோ சுவாசத்தை ஊதலை, ஆதாமுக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தார். புரியுதா? எப்படின்னா பிதாவாகி தேவன் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தார். ஜீவனுங்கிற அழியாமல் ஒரு விஷயத்தை கொடுத்தார், அதே ஜீவனை ஆதாமுக்கு கொடுத்தார். அதுதான் அப்படி பொருள்னு பார்க்கும். நம்ம சும்மா அதை ஜீவ சுவாசம்னு சொல்லி ஒரு மூச்சு காத்தா நம்ம எடுக்கக்கூடாதுன்னு பார்க்கணும். அப்போ ஆதாமுக்கு கொடுத்தது ஜீவன்கிற விஷயத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம் பார்க்கணும். சரி, அப்போ ஆத்மா என்றால் என்ன, உயிர் என்ற அர்த்தத்தை படுத்துன்னு பார்க்கணும். அதை கண்ணோட்டத்தோட இந்த வேதவசனத்தை நம்ம பார்க்கலாம். இன்னொரு ஆதார வசனம் படிக்கலாம் பார்க்கணும். நம்ம ஆதியாகம பழைய ஏற்பாடு ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அணுக போகிறோம். அது எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்கிற விஷயத்த நம்ம அணுக போகிறோம் பார்க்கும். அதை கூட நம்ம படிச்சிடலாம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆதியாகமம் அதிகாரம் 27 வசனம் 4. அதை எனக்கு பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும், நான் மரணம் அடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அப்போ ஈசாக்கு மரணம் அடைய போறாரு. மரணம் அடைகிறதுக்கு முன்னாடி அவர் ஆசைப்பட்டது, அதாவது அவர் சாப்பிட்ற ஒரு விஷயத்த ஆசைப்படுறாரு. அப்போ அந்த மாதிரி நான்வெஜ்ஜில் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. நான் சாப்பிடணும், வாய்க்கு ருசியாக நான்வெஜ்ஜு சாப்பிடணும், ஒரு மாംസം சாப்பிடணும்னு ஆசைப்படுறாரு. தன்னோட மூத்த குமாரனுக்கு அந்த சேஷபுத்திர பாகத்தினுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கணுங்கிறான எண்ணத்தோட அவனை கூப்பிட்டு சொல்கிறான்னு பார்க்கணும். இதை தாயார் கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் மரணம் அடையும் முன்னே என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கும்போது என்னிடத்துல கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு பார்க்கணும். நான் விருப்பப்பட்டதை நீங்கள் செய் அப்படின்னு செய், ஆனால் அவனை என்னோட ஆத்மா ஆசீர்வதிக்கும்படின்றாரு. நான் மரணம் அடையும் முன்னு, மரணம் அடையும்னா என்னோட ஜீவன், என்னோட ஆத்மா என்னை உடலை விட்டு பிரியறதுக்கு முன்னாடி என்னுடைய ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கணும், என்னுடைய உயிர் உன்னை ஆசீர்வதிக்கணுங்கிற விஷயத்தை அவர் ஈசாக்கு ஏசாட்ட அவர் சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போ இங்கே இந்த வேதமானர் சொல்ல மாதிரி ஆத்மாவும் சரீரம் ரெண்டு ஒன்று இசைவாக இருக்குது, அதுதான் ஆத்மா என்று சொன்னால் இங்கே ஈசாக்கு வேறு பிரித்து இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு பார்க்கணும். என் ஆத்மா அப்படிங்கிறாங்க, என்னுடைய ஜீவன் ஆசீர்வதிக்கும்படியாக அப்படின்னு சொல்கிறான்னு பார்க்கணும். அதுதான் ஒரு விஷயம். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என் ஆத்மா அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதில்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜீவன் அப்படின்னு சொல்லப்படுது. என்னுடைய ஜீவன் சொல்லப்படுது. அதுக்கு இன்னொரு பதம் என்னன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா என் உயிர் அப்படிங்கிறது சொல்லப்படுது. என்னுடைய உயிர், என்னுடைய ஜீவன் உன்னை ஆசிரியக்க வேண்டும் என்றால் இதை என்கிட்ட கொண்டு வாங்கிற விஷயத்த ஈசாக்கு ஏசாட்ட அவர் சொல்கிறான்னு பார்க்கணும். இங்கே ஆத்மாங்கிறான ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குல்ல, அப்படி சொல்ல முடிச்சு அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குன்னா சோல் அப்படிங்கிறான வார்த்தையை அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கணும். அது ஹைஜி 53:15 சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு நிப்பேஷ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரிஜினல் பதம். அதை ப்ரொனன்சியேஷன், அதை உச்சரிக்கிற எப்படி யூஸ் பண்ண நெக்கேப்ஷன் சொல்லி அவங்க உச்சரிப்பாங்கன்னு பார்க்கணும். நெப்பேஷ், ஆனால் அதை உச்சரிப்பு நெக்கேஷ் சொல்லி உச்சரிப்பாங்கன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சோலுங்கிறான அந்த அர்த்தம் பார்த்தீங்கன்னா அதுக்கு எப்ரியரில் பதத்தில் நிறைய அர்த்தம் கொடுத்துருக்குன்னு பார்க்கும். அதில் ஒரு சில அர்த்தங்களை சொல்லப்பட்டு நான் படிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா இதுதான் அர்த்தங்கிறான விஷயத்த அங்கே சொல்லப்படலை. இந்த ஆத்மா சோலுங்கிற விஷயத்துக்கு ஏ அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கொடுத்துருக்கு, பிங்கிறதான ஒரு அர்த்தம் கொடுத்துருக்கு, சிக்கு ஒரு அர்த்தம் கொடுத்துருக்கு, டிக்கு ஒரு அர்த்தம் கொடுத்துருக்கு, இக்கு ஒரு அர்த்தம் கொடுத்துருக்கு, டி அதுக்கப்புறம் எஃப்க்கு ஒரு அர்த்தம் கொடுத்துருக்கு, அதுக்கு ஜிக்கு ஒரு அர்த்தம் கொடுத்துருக்கு, ஹெச்க்கு ஒரு அர்த்தம் கொடுத்துருக்கு, ஐக்கு ஒரு அர்த்தம் கொடுத்துருக்குன்னு பார்க்கணும். ஆத்மா என்றால் என்னங்கிறான எவ்ரிய பதத்தில்
9 விதமான விளக்கம் கொடுத்துருக்காங்க. 9 விதமான விளக்கம் கொடுத்துருக்கு. அப்போ ஆத்மாங்கிறது ஒன்றை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 2-3 வருஷம் அந்த காரியங்களை மட்டும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆத்மா சோல் அப்படிங்கிறான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. நிப்பேஷுங்கிறான வார்த்தைக்கு எபிரேய வேதத்துக்கு சோல்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு ஆத்மா என்ற பொருள். அதுக்கப்புறம் செல்ஃப்னு சொல்லி ஒரு பொருள். அதுக்கப்புறம் லைஃப் வாழ்க்கைங்கிறான ஒரு வார்த்தை கூட அது பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசன் அப்படின்னா ஒரு உயிரினம் அதாவது ஜீவன் உள்ளது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஜீவன் உள்ளது இல்லை ஒரு நபரை குறிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்குது. அது நிப்பேஷன் சொல்லி வார்த்தை. அதுக்கப்புறம் மைண்டு மனதை கூட அங்கே சொல்கிற வார்த்தையை அங்கே அந்த யூஸ் பண்ணியிருக்கான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வாழ்க்கை லைஃபைக்கும் அந்த நிப்பேஷுங்கிறதான வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆசை என்னது இடத்துல ஒரு ஆசைங்கிறதான வார்த்தைக்கும் ஆசை உயிர் உணர்ச்சிகள் மூச்சு காத்து உயிர்ங்கிறான வார்த்தைக்கு எல்லாம் என்ன விதமா இந்த நிப்பேஷுங்கிறதான வார்த்தையை அர்த்தப்படுது. சோலுங்கிற வார்த்தையை அங்கே அர்த்தப்படுதுன்னு பார்க்கும். அர்த்தப்படுனா இதுக்கெல்லாம் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறான விஷயத்த சொல்லப்படுது. இந்த நிப்பேஷுங்கிறதான வார்த்தைக்கு ஆத்மாங்கிறதான அர்த்த பொருள். அதுக்கு அநேக அர்த்தங்கள் 7 விதமான பொருளுக்கு இந்த ஒரே வார்த்தையை நினைச்சுட்டாங்க அவங்க வந்துட்டு பொருள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும். அப்போ ஆத்மா என்றால் என்ன பார்த்தீங்கன்னா அது உயிரை அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இதே கண்ணோட்டத்தோடு நினைச்சப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம பார்க்க போகிறோம். அதே ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 19 அதை படிக்க போகிறோம். அது 19ல் யாக்கோப் ஈசாக்கிட்ட அந்த அந்த அவங்களுடைய கான்ஃபரன்ஷன் அதாவது அவங்களோட உரையாடலில் இந்த வார்த்தை பயன்படுத்து ஆத்மாங்கிறான வார்த்தை பயன்படுத்துது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 27-25ல் ஈசாக்கு யாக்கோப்பு பேசுகிறாங்க பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது 25ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா ஈசாக்கு யாக்கோப்பிட்ட பேசுகிறார். இந்த ஆத்மாங்கிறதான வார்த்தையை கொடுத்து பேசுகிறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் அதே இது ஆதியாகமம் 27-31ல் ஏசாவும் அவர் உரையாடுறாங்க. அதில் இந்த ஆத்மாங்கிறான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னு பார்க்கும். அது கூட படிச்சிடலாம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 19, 25, 31. ஆதியாகமம் அதிகாரம் 27 வசனங்கள் 19, 25 மற்றும் 31. அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா, நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன். உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றான். போதும் பார்க்கும். இப்போ நினைச்சாங்கன்னா யாக்கோப் ஏசாவின் வேடம் அறிந்து ஆசீர்வதிக்கும்படி அங்கே வரான்னு பார்க்கும். என்ன பார்த்தீங்கன்னா நான் மூத்த மகனாக ஏசாடுன்னு சொல்லிட்டு அவர் இங்கே அவங்க பேசுகிறாங்க. உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எழுந்து உட்கார்ந்து வேட்டையாட புசின்னு சொல்கிறான்னு பார்க்கணும். உம்முடைய ஆத்மான்ட்டு உம்முடைய ஆத்மானா நம்முடைய ஜீவன் கடைசி நீங்கள் மறிக்க போகிறேன்னு சொல்றீங்களே, அதனால் இனி ஆசீர்வதிங்க. அந்த ஆசீர்வாதத்தை ஏசா பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை யாக்கோப் பெறும்படியாக தகப்பன் இடத்துல வராரு. இங்கே ஆத்மாங்கிறான வார்த்தையை அங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கும். அடுத்த வருஷம் படிச்சிடலாம். அப்பொழுது அவன், என் குமாரனே, நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை நான் புசித்து என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை என் கிட்ட கொண்டு வா என்றான். அவன் அதை கிட்ட கொண்டு போனான். அப்பொழுது அவன் புசித்தான். பிற்பாடு திராட்சரசம் அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தான். அவன் குடித்தான். அவனும் ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து தன் தகப்பன் அன்றைக்கு கொண்டு வந்து தகப்பனை நோக்கி, உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி என் தகப்பனார் எழுந்து உம்முடைய குமாரனாகிய நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசிப்பாராக என்றான். இப்போ ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 25, 31 வசனங்களை படிச்சிருக்கோம். இதுல என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, இப்போ அவன் என்ன சொல்றாருன்னா, தகப்பன் சொல்றாரு, அப்பொழுது அவன், என் குமாரனாயிலே நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை நான் புசிக்கும்படி என் ஆத்மாவை ஆசீர்வதிக்கும்படி அதை என்று கொண்டு வான்னு சொல்றான்னு பார்க்கும். அப்படி அவர் செக் பண்ணுறக்காக அப்படி சொல்கிறான்னு பார்க்கும். ஏன்னா அவர் முகர்ந்து பார்த்து ஏசா தானாங்கிற விஷயத்தை பார்த்து இது பண்ணுறான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆத்மா, என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கும்படி அப்படின்னு யார் சொல்கிறா, ஈசாக்கு. அங்கே இங்கே நிற்கிறது யாருன்னா ஏசாவின் வேடம் அடைந்த யாக்கோப்பு நிற்கிறான்னு பார்க்கும். அப்போ என்ன ஆத்மா, என்னுடைய ஜீவன் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக இங்கே கொண்டு வாங்குறான்னு விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும். கடைசியில் 31ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஏசா உண்மையிலே வேட்டையாடி வந்ததை தன்னோட தகப்பன்கிட்ட கொடுத்து என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆத்மா என்னை ஆசீர்வதிக்கும்படி என் தகப்பனை எழுந்து வார அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும்.
அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏசா சொல்லும் பட்சத்தில் உங்களுடைய ஆத்மாங்கிறத உங்களுடைய ஜீவன் வந்துட்டு கடைசி காலத்தில் நீங்கள் மரணமடைய போகிறீங்க, உங்கள் ஜீவன் வந்து எடுத்துக்கொள்ள போகுது, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆசீர்வதிங்கிற விஷயத்தை அங்கே சொல்கிறான்னு பார்ப்போம். அப்போ இங்கே ஆத்மா என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீவன், கடைசி காலத்தில் ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படுது அப்படின்னா அவங்க ஆத்மா சரீரத்தை விட்டு அவரோட வெளியே போக போகுது, தேவனிடத்துல போக போகுது, அதுக்கு முன்னாடி என்னை ஆசீர்வதிங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கணும். இப்போ இங்கே வந்துட்டு ஆத்மா என்றால் என்ன, ஜீவன் என்கிறான விஷயத்த இங்கே இங்கே வந்து பொருள்படுற விதமாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை இந்த வசனத்தை வச்சு இன்னும் நம்மளுக்கு கிளாரிஃபைல்டு ஆகலை, என்ன இன்னும் ஒரு சரியான ஒரு தெளிவுகளை வர முடியல அப்படின்னு பார்க்கும். அதுக்கு ஆதார வசனமாக இன்னொரு வசனமாக படிக்க போகிறோம். ஆத்மா என்றால் ஆத்மா தான் ஜீவன் அப்படிங்கிற விஷயத்த இன்னொரு ஆதார வசனமாக இது ஆதியாகமத்தில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம், படிச்சிடலாம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதியாகமம் அதிகாரம் 35 வசனம் 18. மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள், அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா யாக்கோபுடைய மனைவியாகிய ராகேல் வந்துட்டு அவங்க வந்துட்டு கடைசி மகனாகிய பெஞ்சமினை பெறாங்க. பெறம்பட்சத்தில் அவங்க பிரசவ காலத்தில் வந்து மறிச்சிட்றாங்கன்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, மரண காலத்தில் ராகேலுடைய மரண காலத்தில் அவர் டெலிவரி டைமில் இங்கே வந்துட்டு அவர் பெஞ்சமின் பிறக்கிறாரு, அந்த டெலிவரி டைமில் இவங்க மறிக்கிறாங்கன்னு பார்க்கணும். அப்போ என்ன சொல்லப்படுதுன்னா இங்கே மரண காலத்தில் அவள் ஆத்மா பிரியும் போது இருக்கு. அப்போ மரண காலத்தில் ஆத்மா பிரியும் போதுன்றிருக்கு. அப்போ இங்கே என்ன சொல்லப்போனா ஆத்மா என்றால் உயிர்னு பார்க்கும். அப்போ உயிர் அவங்கள விட்டு பிரியும் போச்சுலங்கிறான விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ அந்த ஜீவன்கிறான வார்த்தையை வந்துட்டு ஆங்கிலத்தில் லிவர்ஸ்ன்னு போட்டிருக்கு, அதுக்கு லைஃபுங்கிறான விஷயத்த போட்டிருப்பாக்கும் லிவர்ஸ். அதுக்கு லிவர்ஸ் அப்படின்னு சொல்ல போச்சு பார்த்தீங்கன்னா ஜீவன் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு வந்துட்டு இங்கே சொன்ன மாதிரி என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிபேஷ்ங்கிறான ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் ஹைச்சி 53:15 சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கும் சோல்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஜீவனுக்கும் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா சோலுங்கிறதான வார்த்தை பயன்படுத்துறதுக்கு அதுக்கும் ஹைச்சி 53:15 சொல்லப்பட்டு பார்க்கணும். ஆத்மாவுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே வார்த்தையை தான் ஜீவன்ங்கிறான வார்த்தைக்கு நினச்சிருக்காங்க யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ ரெபெக்கால் மரண காலத்தில் என்னோட ஆத்மா பிரியும் போச்சுன்னா ஆத்மாங்கிற உயிர் பிரியும் போதுங்கிற விஷயத்தை இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டு இங்கே சரீரமும் ஆத்மாவும் இசைவா இல்லை, அதாவது ரெண்டும் சேர்ந்து தான் ஆத்மான்னு சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. இங்கே ஜீவனுக்கு தான், அதாவது உயிருக்கு தான் ஆத்மாங்கிறான ஒரு வார்த்தையை இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பேர் வைக்காங்கல்ல, அந்த பேர் யாருக்கு வைக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆத்மாவுக்கு தான் வைக்காங்கன்னு பார்க்கணும். ஒருத்தர் செத்து போயிட்டாங்கன்னா அவன் நினச்சிட்டாங்க அவர் பேர் சொல்லி சொல்ல மாட்டாங்க. அவன் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா பாடி எடுங்க, பிரேதத்தை எப்போ தூக்குறீங்க, எப்போ அடக்கம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற வார்த்தை தான் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அவன் பேர் முதலாக எடுக்கப்பட்டிருக்கு மறைக்கப்பட்டிருக்குங்கிற விஷயத்தில் கூட வேதத்தில் பதிவிட்டிருக்கு. அப்போ ஆத்மாவுக்கு தான் பேர் கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் கொடுத்துருக்குல, அது வந்துட்டு சரீரத்துக்கு கிடையாது, ஒவ்வொரு ஆத்மாவுக்கு தான் அந்த பேர் அங்கே கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கும். நம்ம அதை கூட ஒரு ஆதாரமாக படிச்சலாம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிரசங்கியின் புஸ்தகம் அதிகாரம் 9 வசனம் 5. உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பேர் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு அந்த ஆத்மாவுக்கு தான் கொடுக்கப்பட்ட பேர் தான் அந்த பெயர்னு பார்க்கணும். உயிரோடு இருக்கிறவர் தங்கள் மரிப்பது அறிவார்களே, மரித்தவர் ஒன்று அறியார்கள், இனி அவரோட பலனும் இல்லை, அவர் பேர் முதலாம் மறக்கப்பட்டிருக்குன்றிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு பேர் யாருக்கு கொடுக்கணும்னா சரீரத்துக்கு கிடையாது, அவனுடைய ஜீவனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். ஒரு மனிதன் இறந்து போயிட்டான்னா அவன் பேர் முதலாக எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை புதைச்ச இடத்துல அந்த புதைத்த இடத்துல அவர் பேரை பதிவிட்டிருப்பாங்கன்னு பார்க்கணும். ஆனால் செத்து போனதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மனிதர் பேரை சொல்லி எப்போ எடுப்பீங்கன்னு கேட்க மாட்டாங்க, பிரேதம் எப்போ தூக்குவீங்க, பாடி எப்போ வரும், அப்படி எப்போ அடக்கும் அப்படின்னு தான் விஷயத்த சொல்லுவாங்கன்னு இல்லையா. அந்த பேரை
அந்த மனிதனுக்கு சொல்லி அங்கே மென்ஷன் பண்ண மாட்டாங்க. என்னைக்கு அந்த மனிதனுடைய ஆத்மாங்கிறது உயிர் என்னைக்கு பிரியுதோ அதோடு சேர்த்து அவர் பேர் அங்கே மறக்கப்படுறதுன்னு பார்க்கணும். அதை எடுத்தப்படுற ஒரு விஷயத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். அப்போ பேர் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா சரீரத்துக்கு கொடுக்கப்படதில்லை, ஆத்மாவுக்கு கொடுக்கப்பட்டதான் பெயருங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அடுத்தபடியாக அன்புக்குரிய படிச்சிடலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யாத்திராகமம் அதிகாரம் 12 வசனம் 19. 7 நாளளவும் உங்கள் வீடுகளில் புளித்தமா காணப்படலாகாது. எவனாகிலும் புளிப்பிடப்பட்டதை புசித்தால் அவன் பரதேசியானாலும் சுதேசியானாலும் அந்த ஆத்துமா இஸ்ரவேல் சபையில் இராமல் அறுப்புண்டு போவான். இங்க என்ன சொல்றாருன்னா ஒரு பனிஷ்மெண்ட் சொல்றாரு. அப்போ பஸ்கா அந்த காலத்தை குறித்து சொல்றாரு. சொல்லிட்டு 7 நாள் வந்துட்டு பஸ்கா பண்டிகை ஆசரிக்கணும். அப்போ ஆசரிக்கும் போச்சு என்னன்னா பரதேசியானாலும் சுதேசியா இருந்தாலும் அந்த ஆத்மா இஸ்ரேல் சபையில் இராது போய் அறுப்புண்டு போகும்னு சொல்றாரு. புளிப்பு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஆத்மானா உங்கள் உயிர் உங்கள் ஜீவனில் இருக்காது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். அறுப்புண்டு போனால் உங்கள் கொல்லப்படுவீங்கன்னு இருக்கு. இப்போ இங்கே ஆத்மாங்கிற விஷயம் என்னென்னா அங்கே ஜீவனம் சொல்லப்படுறதுன்னு பார்க்கும். அப்போ நீங்கள் பிரமாணத்தை அந்த சட்டத்தட்டுன்னு மீறினீங்கன்னா உங்கள் ஆத்மா அறுப்புண்டு போனால் உங்கள் ஜீவனை நான் எடுக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குங்கிற விஷயத்தை பதிவிடுறான்னு பார்க்கும். அப்போ ஆத்மானா இங்கே உயிரை இங்கே அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சொல்லை படிச்சலாம். உபாகமும் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உபாகமம் அதிகாரம் 11 வசனம் 19. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கைகளின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து. நீங்கள் என்னுடைய வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து பதித்துட்டு இருக்கு. அப்போ இந்த உள்ளான ஒரு விஷயத்தை இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ உங்கள் இருதயத்தில் உங்கள் ஆத்மாவில் பதித்துன்னா ஆத்மாங்க ஜீவனில் பதிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போ ஒரு உள்ளான ஒரு விஷயத்தை குறித்து சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போ பார்த்தா தேவனுடைய கற்பனை எங்கே இருக்குமோ இருதயத்துலேயும் ஆத்மாலையும் இருக்குது. அப்போ இருதயம் எங்கே இருக்குது? பாடியில் சரீரத்துக்குள்ளே உள்ளே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா சரீரத்துக்குள்ளே தான் என்ன செய்யறதுக்கு அந்த ஜீவனுங்கிறான விஷயம் இருக்குதுன்னு பார்க்கணும். அதனால தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் விடம் போச்சுல பிதாவே என்னுடைய ஆவியை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன்ங்கிற விஷயம் ஒப்படைக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு பார்க்கும். அந்த ஆவிங்கிறது தேவனுடைய ஜீவன். அந்த ஜீவன் தான் ஆத்மாங்கிறான விஷயத்தை அங்கே சொல்லுதுங்கிற விஷயம் சொல்லப்படுறது பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சொல்லி படிச்சிடலாம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரம் 16 வசனம் 16. இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டிக் கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிம்சனுடைய அந்த பலம் எதில் இருக்குங்கிற விஷயத்தை கேட்கறதுக்காக அந்த தெலிலால் வந்துக்கிட்டு அவர் கேட்குறாங்க பார்க்கும். அப்போ வந்துட்டு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க இப்படி அவன் தினம் தினம் வார்த்தையினாலே நெருக்கி அலட்டி கொண்டு இருக்கிறது சாகத்தக்கதாக அவளுடைய ஆத்மா விசனப்பட்டது. என்ன இந்த மனுஷன் வந்துட்டு என்கிட்ட உண்மையை சொல்ல முடிக்கிறான், இதோட கேட்குறதோட செத்து போயிடலாம் போகலாங்கிற விஷயத்த அவங்க வந்து சொல்கிறாங்கன்னு பார்க்கணும் தெரியல. ஏன்னா அவங்களுடைய அந்த பெலிசியர்கள் வந்து இவ்வளோ நெருக்கிறாங்க. ஒன்று அந்த சிம்சனுடைய பலம் எங்கே இருக்குன்னு சொல்லி இல்லாட்டி அவங்க குடும்பத்தையே கொளுத்தி எரிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயமுறுத்துறாங்க. அவங்கள வந்துட்டு இது பண்ணுறாங்க. அந்த நிர்பந்த காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீ அந்த உன்னுடைய பலம் எதில் இருக்குங்கிற விஷயத்த அவன்றது தினம் தினம் கேட்குறாங்க. இப்படி தினம் தினம் இந்த வார்த்தையை நெருக்கி அலட்டி கொண்டு இருந்தனால் சாகத்தக்கதாக அவ்வளோ ஆத்மவிசம் இருக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம சொல் வழக்கமாக சொல்லுவாங்க இவன் சொல்லின்னு தொலைக்க மாட்டேக்கான், நம்ம உயிரை போட்டு வாங்குறான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரை போட்டு வாங்குறான்ப்பா அப்படின்னா அந்த உயிரை போட்டு வாங்குற விஷயத்துனா நான் சாகிறதுக்கு சமமா அப்படின்னு சொல்லி விஷயம் சொல்கிறாங்க பார்க்க. அப்போ நம்ம ஜீவனை கசக்கிற விஷயமா இருக்கு. இவங்கூடலாம் சேர்ந்து வாழ்றதுக்கு நான் வாழாத போவோம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த அர்த்தத்தில் அவங்க சொல்கிறாங்க பார்க்கணும். அதுக்கு அவங்க யூஸ் பண்ண வார்த்தை என்னென்னா அந்த ஜீவனுக்கு ஆத்மாங்கன்றான ஒரு வார்த்தையை நினைச்சுறாங்க அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அடுத்தபடி அன்புக்குரிய சோதனை இந்த ஆத்மா குறித்து படிச்சலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் படிக்கலாம். சாமுவேல் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் 18 வசனம் 1 மற்றும் 3. அவன் சவுலோடே பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். இப்போ என்ன சொல்றாங்களே இந்த வார்த்தை என்னன்னு சொன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எங்க சொல்றாங்க.
இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா இந்த சொல்லுவாங்க நம்ம ஊரில் அந்த சொல்லுவாங்க, நான் உயிருக்கு உயிராக உன்னை நேசிக்கிறேன். இல்லை ஒரு காதலையை பார்த்து சொல்கிற வார்த்தைங்க என்னென்னா, நான் உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு, சவுலோடு பேசி முடிச்சாரு, யோனத்தானும் ஆத்துமாவும் தாவீது ஆத்துமாவும் ஒன்றோடு இசைந்திருந்ததுன்னு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆத்துமாங்கிற உயிரும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த யோனத்தான் யார், சவுலுடைய மகன் இருக்கார்ல யோனத்தானும் தாவீது என்ன பண்ணுறாங்கன்னா எப்படி நேசித்தாங்கன்னா, ஆத்மாவை இசைந்திருக்கிறது. ஆத்மானா நம்ம ஒரு பாஷைன்னு சொன்னோம்னா உயிருக்கு உயிராக நேசித்தாங்கிற விஷயத்த இங்கே அந்த பொருளை அர்த்தப்படுதுன்னு பார்க்கும். அப்போ அவங்க ஆத்மா, யோனத்தானுடைய ஆத்மாவும் தாவீதின் ஆத்மாவும் 2 பேரும் இசைந்திருக்குதுங்கிற விஷயம் சொல்கிறாங்க. அப்படின்னா 2 பேரும் உயிருக்கு உயிராக நேசிக்கிறாங்கிற விஷயத்தை தான் இங்கே சொல்லப்படுது. அப்போ ஆத்மா என்றால் என்னன்னா உயிர்ங்கிறான விஷயத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதே வசனத்தை தான் கீழே சொல்கிறாங்க, யோனத்தான் அவனுடைய தன் உயிரை போல் நேசித்தான் இருக்கு. யோனத்தான் எப்படி நேசித்தாரா, தாவீதை தன் உயிரை போல நேசித்தான் இருக்கு. அதுக்கு முதன வசனம் என்ன சொல்லுச்சுன்னா, அதே வசனத்தோட அந்த மேல் தொடர்ச்சி என்ன சொல்லுதுன்னா, அவனுடைய ஆத்மா எப்படி அவனுடைய ஆத்மா போல தாவீது ஆத்மா நேசித்தார்னு சொல்லிட்டு அந்த ஆத்மாவுக்கு என்ன டெஃபினிஷன் கொடுக்கப்பட்டிருக்குன்னா உயிரை போல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்றான்னு பார்க்கணும். அப்போ ஆத்மா என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிர்ங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். 3ஆம் வசனத்தில் சொல்ல பார்த்தீங்கன்னா, யோனத்தான் தாவீதை தன் ஆத்மா போல் நேசித்ததனால் அவனோட உடன்படிக்கை பண்ணிக்கிட்டாங்கிற சொல்கிறாங்க. உடன்படிக்கைன்னா 2 பேரும் ஒன்றா, என்னால் உனக்கு எங்கள் அப்பா உன்னையா கொல்லன்னு தேடுறாங்க, ஆனால் நான் உன்னையா கொல்ல மாட்டேன். அது மாதிரி தாவீதை என்ன பார்த்தீங்கன்னா நான் கொல்ல மாட்டேங்கிறான ஒரு அக்ரிமெண்ட்டை பண்ணுறாங்கன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தாவீதும் யோனத்தானும் உயிருக்கு உயிராக நேசிக்காங்க. அப்படின்னா ஆத்மா அதாவது ஆத்மாவின் அவங்களோட ஆத்மா ஒன்றாக கலந்ததுன்னா உங்கள் உயிருக்கு உயிராக நேசித்ததுக்கு இது ஒரு அடையாளமாக இருக்குன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே படிக்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள் படிக்கலாம். ராஜாக்கள் 1ஆம் புஸ்தகம் அதிகாரம் 17 வசனங்கள் 21 மற்றும் 22. அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்ப வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். இப்போ இந்த ஆத்துமாங்கிறான வார்த்தைக்கு என்ன டெபினிஷன் கொடுத்துருக்குன்னா, இங்க உயிர்ங்கிறான விஷயத்த டைரக்டாவே இங்க சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்ப எலியா அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ண வச்சுட்டா அந்த பிள்ளையாண்டு மேல் 3 தரம் முகங்கப்புறம் விழுந்து, என் தேவனாய கர்த்தாவே, இந்த பிள்ளை மேல் என் ஆத்மாவை இவனுக்குள் திரும்ப வர பண்ணுன்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணுறான். அப்படின்னா இவர் ஜீவ சுவாசத்தை அவர் கொடுத்துருப்பாரு. இல்லாட்டினா அவருடைய சூட்டுக்கானத்தை அவர் நினைச்சிட பார்த்தீங்கன்னா பிள்ளை மேலே விட்டு இது பண்ணியிருப்பான்னு பார்க்கலன்னா முகப்புறம் அதை இது பண்ணுறாரு, பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுறாரு. கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையின் ஆத்மா திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். அப்போ பிள்ளையின் ஆத்மா திரும்பி வந்ததுன்னா உயிர் திரும்பி வந்ததுங்கிறான விஷயத்த இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். இங்கே டைரெக்டாகவே நினைச்சிருக்கு ஆத்மாவுக்கு என்ன சொன்னால் உயிருங்கிறான விஷயத்த இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ இது ஆத்மானா உயிருங்கிறான விஷயத்த இங்கே அர்த்தப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே படிச்சிடலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ராஜாக்களின் 1ஆம் புஸ்தகம் அதிகாரம் 19 வசனம் 4. அவன் வனாந்தரத்தில் 1 நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எலியா தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுறாரு பார்க்கும். அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, நான் சாக வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறாரு, சொல்கிறாரு, என் ஆத்மா இப்போ எடுத்துக்கொள்ளுன்றிருக்காரு. ஆத்மாங்கிற விஷயத்தை இங்கே சரீரத்தை இதில் என் சரீரத்தோடு எடுத்துக்கொள்ளுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படி பொறுப்படாது. என் ஆத்மா எடுத்துக்கொள்ளுனா என்னை உயிரை எடுத்துக்கொள்ளுங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும். இங்கே டைரெக்டாகவே என்ன போட்டிருக்குன்னா ஆத்மாங்கிறத உயிரை இங்கே அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குங்கிற விஷயத்தை இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சோசலை படிச்சிடலாம். யோபு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோபுவின் புஸ்தகம் அதிகாரம் 7 வசனம் 15. அதனால் என் ஆத்துமா நெருக்கொண்டு சாகிறதையும் என் எலும்புகளோட உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் மரணத்தையும் விரும்புகிறது. போதும் பார்க்கும். யோபு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் என்ன சொல்றதுன்னா, என் ஆத்துமா நெருங்குண்டு சாகிறதையும், அப்படின்னா என் உயிர் நொறுங்குண்டு சாகிறதையும், நெருங்குண்டுன்னா நெருக்கி ஏவுறது விஷயத்துலாரு, நெருங்குண்டு சாகிறதையும், எலும்புகள் உயிரோடு இருக்க பார்க்கணும் மரணத்தை விரும்புறதுன்ட்டு. என் ஆத்மா நெருங்கியன்னா என் உயிர் நினைச்சது நெருக்கம் அடையுது, ரொம்ப நான்
விசனப்படைகிறாங்கிற விஷயத்த சொல்கிறான்னு பார்க்கும். அதே மாதிரி நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஜெஸ்தமனி தோட்டத்தில் ஜெபம் பண்ண முடிச்சு என்ன சொல்கிறாருன்னா, அவர் நினச்சினா பார்த்தீங்கன்னா அவர் ஆத்மா வந்துட்டு நினச்சிடாது வியாகுலப்படுது, மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்குன்றது. அதுதான் இயேசு கிறிஸ்துவோட ஆத்மா என்ன சொல்கிறா பார்த்தீங்கன்னா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பார்க்க. அப்படின்னா ஆத்மானா அவர் உயிர் அவரை விட்டு பிரியறதுக்கு அவர் நினச்சதை துக்கப்படுறாரு அங்கிற விஷயத்தை அதை அர்த்தப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் யோபு அவருடைய வாழ்க்கையில் சொல்கிறாரு, என்னுடைய ஆத்மா நெருக்கப்படுதுங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, அதே மாதிரி யோபு 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிச்சலாம். யோபுவின் புஸ்தகம் அதிகாரம் 19 வசனம் 2. நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்மாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினாலே என்னை நொறுக்குவீர்கள். நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்மாவை வருத்தப்பட்டு என் வார்த்தையினாலே என்னை நொறுக்குவீர்கள்ங்கிற விஷயம் சொல்றான்னு பார்க்கும். நம்ம ஒரு பாஷையில் சொல்ல போனா என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து யோபனுடைய நண்பர்கள் வந்துட்டு ஆறுதலாக பேச வந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறாங்க. நீ செஞ்ச பாவமும் நீ செஞ்ச இதுதான் உன்னை போட்டு இந்த மாதிரி மாட்டுது அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாங்க, அவருடைய பிழையில குறித்து என்ன சொல்கிறாங்க, அவரை கொடுத்து அவங்க சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போ அவர் என்ன சொல்கிறாங்க, ஏன் உயிரை வாங்குறீங்க அங்கிற விஷயத்த மாதிரி தான் சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் ஏன் எந்த மட்டும் என் ஆத்மாவே வருத்தப்படுத்துறீங்க, ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்கிறான்னு பார்க்கும். கிட்டத்தட்ட யோபுன் அதிகாரம் பார்த்தீங்கன்னா 31 அந்த 42 அந்த வசனங்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37 வசனங்களில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் வந்துட்டு என்ன செய்றாங்க, அவங்ககிட்ட ஒரு பேசுகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ 4ஆம் வசனத்துலேயே வந்துக்கிட்டு என்ன செய்றாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் வந்துக்கிட்டு வராங்கன்னு பார்க்கும். கிட்டத்தட்ட அது வந்து இந்த கான்வர்சேஷன் அவங்களோட உரையாடல் வந்துட்டு 37ஆம் அந்த அதிகாரம் வரைக்கும் என்ன செய்றது அது போகும் பார்க்கும். அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்துக்கிட்டு அப்போ அதான் அவங்க சொல்கிறாங்க வந்துட்டு ஏன் அவருடைய யோபுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துக்கிட்டு அவங்கள்ட்ட பேசுகிற வந்து அவருக்கு உயிரை வாங்குற மாதிரி இருந்துச்சு பார்க்கும். அதான் ஏன் என்னுடைய ஆத்மா வருத்தப்படுறீங்கிற விஷயத்த அவரை சொல்கிறான்னு பார்க்கும். அடுத்தபடியாக படிச்சிடலாம். எரேமியா 38ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எரேமியாவின் புஸ்தகம் அதிகாரம் 38 வசனம் 17. அப்பொழுது எரேமியா சிதேக்கியாவை நோக்கி, நீர் பாபிலோனின் ராஜாவின் பிரபுக்கள் அண்டைக்கு புறப்பட்டு போவீர்களானால் உம்முடைய ஆத்மா உயிரோடு இருக்கும். இந்த பட்டணம் அக்கினியால் சுட்டரிக்கப்படுவதில்லை. நீரும் உம்முடைய குடும்பமும் உயிரோடு இருப்பீர்கள். போதும் பார்க்கும். இந்த எரேமியா 38ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை சொல்ல முடியல பார்த்தீங்கன்னா, உம்முடைய ஆத்மா உயிரோடு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த பட்டணம் அக்கினியால் சுட்டரிக்கப்படுவதில்லை என்று நீரும் உங்களுடைய குடும்பமும் உயிரோடு இருப்பீங்க அப்படின்றது. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர்கிட்ட பாபிலோன் ராஜாட்ட போனீங்கன்னா நினைச்சிடாது உங்களுடைய ஆத்மா உயிரோடு இருக்கும். அப்படின்னா உங்கள் உயிர் நினைச்சிடாது உங்கள் கூட இருக்கும், நீங்கள் வந்து சாகாதில்லைங்கிற விஷயத்த வந்து அவர் சொல்கிறான்னு பார்க்கணும். அங்கே வந்துட்டு எரேமியா வந்து சிதைக்கியை பார்த்து சொல்ல முடியல. என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய ஆத்மா உயிரோடு இருக்கும் அப்படின்னா உங்கள் உயிர் ஆனால் ஆத்மான உயிர் உங்கள் உயிரோடு இருக்குங்கிற விஷயத்த அவர் சொல்லுவார். உங்களுடைய குடும்பம் உயிரோட இருப்பீங்க அப்படின்னா உங்கள் குடும்பம் அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் உள்ள ஆத்மாக்களும் உயிரோட இருப்பாங்கங்கிற விஷயத்த அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சோதரர்களே படிச்சிடலாம். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 14-20 வசனங்கள் படிச்சிடலாம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் 14 வசனங்கள் 14 மற்றும் 20. அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நோவாவும் தானியேலும் யோபுவும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனையாகிலும் குமாரத்திகளையாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்சிடென்ட் நடக்கு. இந்த மாதிரி அழிவு இருக்கும் சில அவன் என்னென்னா நோவா, தானியேல், யோபு இருக்கிற இந்த நீதிமான் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய ஆத்மா தப்பிப்பாங்க அப்படின்னா அவங்க உயிரை அணிச்சிடுவாங்க, தப்பித்து கொள்வாங்கங்கிற விஷயத்த அவர் சொல்கிறான்னு பார்க்கும். ஏன்னா தீங்கு நாளுக்கு முன்பே நீதிமான் எடுத்துக்கொள்கிற விஷயம் பாதுகாக்கிற விஷயம் இருக்குன்னு பார்க்கும். எப்படி முதலாம் உலகத்தை அழிக்கும் போச்சுலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டதோ அதே மாதிரி நீதிமானுடைய சந்ததி இறந்தால் அவங்க காக்கப்படுவாங்கிற விஷயம் சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா அந்த ஆத்மா அனுப்பிச்சிட பார்த்தா தப்பிப்பாங்க அப்படின்னா அவங்க உயிர் தப்பிக்கப்படுங்கிற விஷயம் சொல்கிறாங்க. 20 வசனம் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா நோவா, தானியேல், யோபு அனுப்பிச்சிட்டாங்க, அவங்களோட ஆத்மா அந்த இடத்துக்கு தப்பிப்பாங்க. அவங்க குமாரன் குமாரத்திகள் வந்து தப்பிக்க போதில்லை. அப்போ அவங்க வந்துட்டு
ஒருத்தருடைய இப்போ வந்துட்டு நோவா நீதிமானாக இருக்கனால குடும்பம் வந்துட்டு முதலாம் உலகத்தை தப்பி வைக்கப்பட்டது. இந்த மாதிரி இப்போ இருக்கிற இன்சிடென்டெல்லாம் ஒரு அழிவு இருந்துச்சுன்னா அவங்க தான் தப்பி வைப்பாங்க. யாருன்னா யாரும் தேவ பக்தர்கள் சந்ததியும் நீதிமானாக இருந்தாலும் தப்பிப்பாங்க, மற்றபடி தப்பிக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஆத்மாங்கிற விஷயத்தை அங்கே சொல்கிறான்னு பார்க்கணும். அந்த இப்போ இங்கே ஆத்மா என்றால் என்னென்னா இங்கே உயிரை இதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ பழைய ஏற்பாடு எல்லாம் படித்தாச்சு. ஆத்மா என்றால் என்னன்னா உயிர்ங்கிறான விஷயத்த பார்த்து முடிச்சாச்சு. புதிய ஏற்பாட்டில் வந்துக்கிட்டு நம்ம வந்து படிக்க போகிறோம். அந்த ஆத்மா வந்துக்கிட்டு எதை அடையாளப்படுத்துறதுங்கிற விஷயத்த படிக்க போகிறோம். படிச்சிடலாம். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனம் 28. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அப்போ ஆத்துமை கொல்ல வல்லவருக்கு அல்லாமல் சரீரத்தை மாற்ற கொள்வருக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தை நகரத்தை அழிக்க உள்ளவருக்கு பயப்படுங்கன்றது. அப்போ ஆத்மாவை கொல்ல வல்லவரன்னா ஆத்மா இப்போ வந்து எல்லாரும் மறிக்காங்க, ஆனால் மறிக்கிறது ஜீவன் பேருது. இப்போ ஆத்மானா ஜீவன் சொல்லப்படுது, அது உயிர் சொல்லப்படுது, அது எடுத்துக்கொள்ளப்படுது. ஆனால் வந்துட்டு உயிர் தெழுதலில் என்ன பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மாங்கிறான விஷயம் மறுபடியும் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. உயிர் திருப்பி கொடுக்கப்பட்டு ராஜ்யத்தில் வருவாங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பில் கொண்டு வராங்க. சபை வந்துட்டு அவங்களுக்கு ஜீவன் கொடுத்து அவங்க எடுத்துக்கொள்வான்னு பார்க்கணும். இப்போ என்னென்னா இப்போ வந்துட்டு உலகத்தில் ஒருத்தன் வந்துட்டு கத்தி எடுத்து ஒருத்தனை வந்து சரீரத்தில் குத்திடுறான், அவன் வந்து ரத்தம் வெளியே போய் அவன் மறித்துறான்னு வைங்களேன். அவன் ஜீவன் வெளியே போயிடுது, ஆனால் சரீரத்தில் மறிக்க, ஆனால் ஜீவன் வந்துட்டு ஜீவனை கொல்ல முடியாது, அழிக்க முடியாது. அப்போ இந்த ஜீவனை அழிக்கிற விஷயம்னா ஜீவனை ஆத்மாவை அழிக்கன்னா அவன் வந்துட்டு மறுபடியும் திருப்பி அவங்களுக்கு உயிர் கொடுக்க முடியாத விஷயம். அப்போ 2ஆம் மரணம்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். அப்போ ஒரு மனுஷனை வந்துட்டு சரீரத்தையும் தேவனால் கொள்ள முடியும், அவனை ஜீவனையும் எடுக்க முடியும். ரெண்டாவது அந்த ஜீவனை 2ஆம் மரணத்துக்கு அனுப்புறதுக்கு யாருக்கு வல்லம் இருக்குன்னா தேவனுக்கு வல்லம் இருக்குங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டு ஆத்மாங்கிற விஷயம் என்னன்னா ஜீவனை அடையாளப்படுத்துது. ஒரு மனுஷன் இப்போ சாதாரணமாக சாவறான், அந்த ஆத்மா வெளியே போயிடுது, அந்த ஜீவன் வெளியே போயிடுது. அந்த ஜீவனை தேவனால் கொடுக்க முடியும், கொடுத்து ராஜ்யத்தில் கொண்டு வந்து சத்தியம் கொடுக்க முடியும் பார்க்க. ஆனால் மனிதனால் அந்த ஜீவனை கொடுக்க முடியாதுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ இங்கே ஆத்மா என்றால் இங்கே ஜீவனுங்கிற விஷயத்தை இங்கே அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சோதனை படிச்சலாம். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 12 வசனம் 20. தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். அப்போ அங்கே என்ன சொல்றா பார்த்தீங்கன்னா இங்கே இயேசு கிறிஸ்தான் சொல்றாரு. அப்போ வந்துட்டு தேவனை நோக்கி, தேவனை இங்கே ஆடவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றா பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த பிரசங்கத்தில் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா உன்னோட ஆத்மா உன்னிடத்துல இருந்து இந்த ராத்திரியை எடுத்துக்கொள்ளும் போச்சுல அப்படிங்கிற விஷயம் சொல்றாரு பார்க்கும். நீ சேர்க்கக்கூடியதுல யாரிடா இருக்குன்னு இருக்கு. உன்னோட ஆத்மா இன்னைக்கு ராத்திரி இன்னைக்கு ராத்திரி எடுத்துக்கொள்ள என்றால் அப்படின்னு சொல்றான்னு பார்க்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவிக்கும். இன்னைக்கு சாப்பிட்டு நைட்டு படுப்பாங்க, சிலவங்க படுக்கையிலே மறிச்சு போயிடுவாங்க, சிலவங்க ஹார்ட் அட்டாக்லேயே மறிச்சிடுவாங்க. அப்படி தானே நல்ல சொத்து சுகம் இருந்தாலும் கூட மறிச்சிடுவாங்க. அதை தான் என்ன சொல்கிறாருன்னா நீ நைட்டு செத்து போயிட்டீங்கன்னா அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாருன்னா உயிர் எடுக்கப்படுற விஷயத்த அவர் சொல்கிறாரு. அந்த உயிருங்கிற விஷயத்த என்ன சொல்கிறாருன்னா ஆத்மா இன்னைக்கு உன்னோட ஆத்மா எடுத்துக்கொண்டால் அப்படின்னா உயிர் எடுத்துக்கொண்டு விட்டால் உன்னுடைய சேர்த்து வைத்ததெல்லாம் யாருடையதாக இருக்குங்கிற விஷயத்த அவர் சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போ இங்கே ஆத்மா என்றால் உயிருங்கிற விஷயத்த தான் இங்கே அந்த பொருளை அதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் படிச்சிடலாம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 5 வசனம் 23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. இங்க ஃபுல்லா அந்த வெரிஷன் பண்ணி எங்க அப்போஸ்தலன் பவுல் தெசலோனிக்கே பட்டணத்தாருக்கு சொல்றான்னு பார்க்கலாம். ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவிங்கிறது தேவன் கொடுத்த பரிசுத்தாவை அடையாளப்படுத்தும், ஆத்மாங்கிறது நம்மளோட உயிரை அடையாளப்படுத்த பார்க்கும், சரீரங்கிற விஷயத்தை சொல்றாரு சரீரத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஆத்மாங்கிற விஷயத்தை ஜீவனை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ ஜீவனில் பரிசுத்தமான ஒரு இருக்கிற ஜீவங்கிறது உள்ளான மனுஷனை அடையாளப்படுத்த அல்ல ஒரு பரிசுத்தமான ஒரு ஜீவத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுதான் 3 ஒரு கேட்டகரியாக அங்கே பிரித்து அங்கிற விஷயத்தை அங்கே சொல்கிறான்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே படிச்சிடலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்.
எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 13 வசனம் 17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடினால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. போதும். அப்போ அது உங்களே நடத்துகிறவரை உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவராக இருந்துருக்கு. அப்போ சபையினுடைய அந்த போதகரையும் அந்த மூப்பலை குறித்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் பார்க்கணும். அப்போ நம்ம சொல்கிறாங்களா உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதுங்கிறான விஷயம் சொல்லுவோம்ல. இப்போ நான் தான் ஒருத்தரை வேலைக்கு கூப்பிட்டு போகிறேன், ஹார்ட் ஒர்க்காக கூப்பிட்டு போகிறேன். அப்போ அவங்களுக்கு நான் தான் உத்தரவாதம் இருக்கணும். அப்படி தானே கூப்பிட்டு போகிறவங்க உத்தரவாதம் இருக்கணும். அதே மாதிரி டாக்டர் சொல்லுவார், பேஷண்ட்டை பார்த்து சொல்லுவாங்க, இந்த உயிருக்கு நாங்கள் கேரண்டி பண்ண முடியும், உத்தரவாதம் கிடையாது அப்படின்னா எங்கள் கையை மீறி போயிட்டுங்கிறான விஷயத்த அவங்க சொல்லுவான்னு பார்க்கணும். அப்போ இதில் என்ன பொருள் பார்த்தீங்கன்னா, உங்களே நடத்துகிற உங்களை ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறாள் இருக்கு, உத்தரவாதம் பண்ணுகிறவரான்னு சொல்லப்பட்டிருப்பாங்க. அப்போ உயிருக்கு கேரண்டி இல்லாதாராங்கிற விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆத்மாவுக்கு என்ன பண்ணுறாங்க, உத்தரவாதம் பண்ணுகிறது. அவங்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உயிருக்கு உத்தரவாதம் பண்ணுற விஷயத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்னா ஆத்மான உயிரை அடையாளப்படுத்துது. அப்போ அந்த ஜீவனை பாதுகாத்து நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்றதுக்காக அங்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இப்போ ஆத்மா என்றால் நம்ம என்னதான் நம்ம பேசிக்கில் படிச்சிருப்போன்னா தேவனுடைய ஜீவன், அதாவது தேவனுடைய சுவாசமும் மண்ணும் சேர்ந்தது தான் ஆத்மாங்கிறான விஷயத்த படிச்சிருப்போம். மனிதனுக்குள்ளே தான் ஆத்மா இருக்குங்கிறான விஷயத்த நம்ம பார்த்துருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு ஒரு ஆத்மா இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம இந்த பாடத்துலேருந்து என்ன படிச்சிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, ஆத்மா என்றால் உயிர் ஜீவன் பார்த்துட்டோம். அதன் அடிப்படையில் தேவனுக்கு நம்மள்ட்ட இருக்கிற மாதிரி ஜீவன் இருக்குது. ஏன்னா அவர்களோட ஜீவன் தான் மனிதனுக்கு கொடுத்தாரு பார்க்கும். அதனால் அந்த ஆத்மா தான் ஜீவனுங்கிறான விஷயத்த பார்க்க போகிறோன்னு பார்க்கும். இப்போ நம்ம இந்த பேசிக்கில் படித்த மாதிரி ஆத்மா என்றால் சரீரமும் அந்த தேவனுடைய ஜீவன் அந்த சுவாசம் சேர்ந்தனால தான் ஆத்மாங்கிறான விஷயத்த சொல்லுவாங்க. ஆனால் ஒரு மனிதனை குறிக்கிற சொல்லு தான் அங்கிறது ஆத்மாங்கிறான விஷயத்த அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் தேவனுக்கு ஆத்மா இருக்குங்கிறான விஷயம் சொல்கிறது. அப்போ தேவன் மண்ணாக இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குல்ல. ஆனால் அது தவறு. ஆனால் இங்கே என்ன சொல்கிற பார்த்தீங்கன்னா, ஆத்மா என்றால் உயிரை அடையாளப்படுத்து, அது ஜீவனை அடையாளப்படுத்துன்னு பார்க்கலாம். அப்போ தேவனுக்கு ஆத்மா இருக்குங்கிறான விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். படிச்சிடலாம். லேவியாகமம் 26ஆம் அதிகாரம் 11 அதுக்கப்புறம் 30 வசனங்கள் படிக்கலாம். லேவியராகமம் அதிகாரம் 26 வசனங்கள் 11 மற்றும் 30. உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. நான் உங்கள் மேடைகளை அழித்து உங்கள் விக்கிரக சிலைகளை நிர்தூளியாக்கி உங்கள் உடல்களை உங்கள் நரகலான தேவர்களுடைய உடல்களின் மேல் எறிவேன். என் ஆத்துமா உங்களை அரோசிக்கும். இப்போ லேவியாகமம் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இங்கே சொல்கிறாரு, உங்கள் நடுவில் என் வாசலத்தை சாதிப்பேன். இங்கே யார் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா தேவன் சொல்கிறாரு. இப்போ தேவனே சொல்கிறாரு, என் ஆத்மா உங்களை அரோசிப்பதில்லை என்றிருக்காரு. ஏன்னா நான் அந்த ஆசாரி கூடாரத்தில் ஸ்தாபித்து உங்களோட உலாவி உங்களுக்கு தேவனாக இருப்பேன், நீங்கள் என்னோட குமார்த்திகளாக இருப்பேன்னு சொல்லி அங்கே சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போ என் ஆத்மா அரோசிப்பதில்லைங்கிறான விஷயம் சொன்னாருன்னா, நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, என் ஆத்மா என் ஜீவன் உங்களை வெறுக்கிறது இல்லைங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30 வசனத்தில் படிக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, நான் உங்கள் மேடைகளை அழித்து உங்கள் விக்கிரகங்கள் சிலைகளை நீர்த்துளியாக்கி உங்கள் உடல்களை உங்கள் நரகனான தேவர்கள் மேலும் எரிந்து விடுவேன், என் ஆத்மா உங்களை அரசிக்கும். அப்போ என்னுடைய கற்பனையை மீறி நான் சொன்னப்பட்டதுக்கு விரோதமாக செஞ்சீங்கன்னா என் ஆத்மா உங்களை அரசிக்கும் அப்படின்னா நான் உங்களை வெறுத்துருவேன், அப்படின்னா என் ஜீவன் உங்களை வெறுத்துருங்கிறான விஷயத்த அவர் சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போ இங்கேயே தேவன் ஆத்மா என் ஆத்மா அப்படிங்கிறான விஷயம் சொல்கிறார். அப்படின்னா அவருடைய ஜீவன்கிறான விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். பழைய ஏற்பாடில் சொல்லியிருப்பார், என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன், என் ஜீவன் உங்களை வெறுக்கிறது அப்படிங்கிறான விஷயம் சொல்லுவார்ல. அதுனா அந்த ஆத்மாவை அந்த ஜீவனை கொடுக்குற ஒரு வார்த்தையை இங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் படிச்சிடலாம். சகரியா 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சகரியாவின் புஸ்தகம் அதிகாரம் 11 வசனம் 8. ஒரே மாதத்திலே 3 மேய்ப்பரையும் அதப்பண்ணினேன், என் ஆத்துமா அவர்களை அரோசித்தது, அவர்கள் ஆத்துமா என்னையும் வெறுத்தது. இங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆத்மா மனிதனுடைய ஆத்மாங்கிற விஷயம் சொல்றான்னு பார்க்கும். அப்போ ஒரு பனிஷ்மெண்ட் பண்றாரு தேவன் சொல்லிட்டு சொல்றாரு, என் ஆத்மா அவர்களை அரோசிச்சது அப்படின்னா என் ஆத்மா என் ஜீவன் என்ன செய்யறாரு பார்த்தீங்கன்னா அவங்கள வெறுத்ததுங்கிறான விஷயம் சொல்றாரு. அவருடைய ஆத்மா என்ன வெறுத்தது அப்படின்னா மனிதனுடைய ஆத்மானா அவங்க என்ன செய்றாங்க,
அவங்களுடைய உயிர். அப்புறம் அவங்க உயிர் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா, உயிர்னா ஆத்மா என்ன செய்ய என்ன ஆரோசியத்தை என்ன கற்பனையை மீறிட்டாங்க, இனிய விரும்பப்படலைங்கிறான விஷயத்த இங்கே வந்து சொல்கிறாங்கன்னு பார்க்கும். இது பழைய ஏற்பாடில் அங்கே சொல்லப்பட்ட விஷயம் பார்க்கும். புதிய ஏற்பாடில் வந்துட்டு தேவன் வந்துக்கிட்டு ஆத்மாங்கிறான வார்த்தையை அவர் சொல்லியிருக்காருங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 12 வசனம் 18. இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். இங்கே வந்துட்டு பிதாவாகி தேவன் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வந்துட்டு சொல்கிற ஒரு சர்டிஃபிகேட் பார்க்கும். அது இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமான என் நேசன் அப்படின்னு சொல்கிறாரு பார்க்கும். என் ஆத்துமாவுக்கு பிரியமான என்னுடைய நேசன்கிறான ஒரு வார்த்தையை சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ பிதாவாகி தேவனுக்கு ஒரு ஆத்மா இருக்காதான், பிதாவாகி தேவன் ஜீவன் இருக்குங்கிறான விஷயத்த அங்கே சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இயேசு கிறிஸ்துக்கு ஜீவன் இருக்குது, ஆத்மா இருக்குன்னு சொல்கிறது, அது ஜீவனை அடையாளப்படுத்துது. அதே மாதிரி பிதாவாகி தேவனுக்கு ஆத்மா இருக்குன்னு பார்க்கும், அதுதான் ஜீவனை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதனால தான் நம்ம ஆரம்பத்தில் முதலாம் ஆதியாகமம் வந்துக்கிட்டு ஆதியாகமத்தில் நம்ம ஒரு ஆதார வசனம் எடுத்தோம்ல, ஆதியாகமம் 2:7 படிக்கும் பட்சத்தில் நம்ம என்ன படித்தோன்னு பார்த்தீங்கன்னா, பிதாவாகி தேவனுக்கு என்ன செய்ய ஜீவன் இருக்குது, அந்த ஜீவனை யார் கொடுத்தாருன்னா நம்ம அடாவரிசி கொடுத்துருந்தாரு. அவர்கிட்ட இருந்த ஜீவனை ஆத்மா யாருக்கு, ஆதாமுக்கு கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். ஆதாம்கிட்ட இருந்து தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் என்ன செய்யறது, அதோட ஜீவன் என்ன அவங்கள்ட்ட இருந்து வந்தது அப்படிங்கிற விஷயம் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ ஆத்மா என்றால் என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே ஜீவனை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ஆதார வசனமாக புதிய ஏற்பாடில் வந்து படிச்சலாம் பார்க்கும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 37-38 வசனங்கள் படிச்சலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 10 வசனம் 37 மற்றும் 38. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, என் ஆத்மா அவன் மேல் பிரியமாக இராதுன்னு இருக்காரு. வருகிற கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். வர்றது யார், நம்ம ஆண்டவராகிய விஷயத்தில் 2ஆம் வருகையில் வந்து அதாவது சபையை சேர்க்க போகிறாரு. அப்போது என்ன செய்ய பார்த்தீங்கன்னா, நீங்கள் விசுவாசத்தை பின்வாங்கி பண்ணிங்கன்னா அவருடைய ஆத்மா என் ஆத்மா பிரியமாக இருக்குன்னா தேவனுடைய ஆத்மா பிரியமாக இருக்காதுங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ ஆத்மா என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அவருடைய ஜீவனை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். அப்போ தேவனுக்கும் ஆத்மா இருக்குங்கிறான விஷயத்த இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கி என்ன பாடம் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஆத்மா என்றால் என்னங்கிறான ஒரு விஷயத்த நம்ம பாடத்தை பார்த்தோம். ஆத்மா என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜீவன் என்ற பொருளை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ஜீவன்ங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ மனிதனுக்கு ஜீவனை கொடுத்துருக்கான்னு பார்க்கும். அதே மாதிரி தேவனுக்கும் பிதாவாய் தேவனுக்கு ஜீவன் இருக்குது, அந்த ஜீவனுக்கு ஆத்மா என்று சொல்லப்படுது. நம்ம ஆண்டவராகிய இயேசுக்கு ஜீவன் இருக்குது, அந்த ஜீவனை ஆத்மா என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். மனிதனுக்கு ஜீவன் இருக்குது, அதை ஆத்மா என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ ஆத்மா என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜீவன் என்று பொருளை அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இதுதான் என்னுடைய ஆத்மா என்ற பாடத்தினுடைய பொருளும் விளக்கமாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ ஆத்மா என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு உயிரை அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இதான் ஒரு விஷயம் பார்க்கும். இவ்வளோ பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.